பண்டிகை காலத்துல இனிப்பு காரம்னு 2 வகை பலகாரங்களை சாப்பிட்டிருப்போம். சிலர் இனிப்பான பலகாரம்னா விரும்பி சாப்பிடுவாங்க, சிலர் காரமான பலகாரத்தை தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த காரமான பலகாரத்துல கண்டிப்பா மிச்சரும் இருக்கும். கடைகள்ல மசாலா மாவுன்னு எதுவுமே வாங்காம எங்க பாட்டி பாரம்பரிய முறையில கைகளால மசாலா அரைச்சு எங்க பாட்டியோட கைப்பக்குவத்துல மிச்சரை செஞ்சு கொடுத்தாங்க. நாங்க மிச்சருக்காக 2 கிலோ கடலைப்பருப்பை எடுத்துக்கிட்டோம். இப்ப மிச்சர் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பாத்திரலாம். மிச்சர்ல சேர்க்கறதுக்காக 1/4 கிலோ பச்சை பயிரை ஒரு நாளைக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கலாம். 100 கிராம் பொட்டுக்கடலை, பெருங்காயம், 100 கிராம் அவிள், 2 பூண்டு, 1/4 கிலோ வேர்க்கடலை, 20 வரமிளகாய், மஞ்சத்தூள், உப்பு, சாம்பார் பொடிக்காக உளுந்து பருப்பு 2 ஸ்பூன், வர கொத்தமல்லி 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன். எங்க பாட்டி எப்பவுமே கடைகள்ல கடல மாவை வாங்க மாட்டாங்க. அவங்க கைகளாலேயே தான் கடல மாவை அரைச்சு எடுத்துக்குவாங்க. கடல மாவுக்கு நாம எடுத்து வச்சிருந்த கடலைப்பருப்பை வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பை நல்லா வறுத்தாச்சு. இப்ப நல்லா ஆற வச்சிடலாம். அப்பதான் அரைக்கிறதுக்கு சுலபமா இருக்கும். இப்ப வரமிளகாய நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். வரமிளகாய நல்லா வறுத்தாச்சு. இப்ப நம்ம சாம்பார் பொடிக்கு எடுத்து வச்சிருந்த மசாலாக்களை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப வெந்தயத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்ப பெருங்காயத்தை வறுக்கிறதுக்காக உடைச்சு எடுத்துக்கலாம். பெருங்காயத்தை நல்லா வறுத்தா அரைக்கிறதுக்கு சுலபமா இருக்கும். இப்ப நம்ம சாம்பார் பொடிக்கு வறுத்து வச்சிருந்த மசாலா கூட பெருங்காயத்தையும் 4 வரமிளகாயையும் சேர்த்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம். சாம்பார் பொடி இப்ப தயாராயிடுச்சு. அடுத்து மிளகாய் தூளை தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மிளகாயை அரைச்சு மிளகாய் பொடியை தயார் பண்ணிக்கிட்டாச்சு. இப்ப வறுத்து வச்சிருந்த கடலைப்பருப்பை அரைக்க ஆரம்பிச்சிடலாம். கடல மாவை நல்லா அரைச்சு இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாம். அப்பதான் நெகு நெகுன்னு மாவை அரைச்சு எடுக்க முடியும். கடல மாவை அரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்ப வேர்க்கடலை மேல இருக்க தொழும்பு எல்லாத்தையும் தனியா பிரிச்சு எடுத்துடலாம். இப்ப வெள்ளை பூண்டை அம்மியில வச்சு நசுக்கி எடுத்துக்கலாம். இப்ப மிச்சருக்கு மாவு கலக்க ஆரம்பிச்சிடலாம். அரைச்சு வச்சிருந்த கடல மாவு கூட மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள்,
உப்பு, மூணையும் சேர்த்து தண்ணி ஊற்றி மாவு நல்லா கலக்க ஆரம்பிச்சிடலாம். கட்டியா பிசைஞ்ச மாவை கொஞ்சம் தனியா எடுத்து வச்சிடலாம். ஒரு 1/2 கிலோ மாவை மட்டும் காரபூந்தி செய்யறதுக்காக தண்ணி ஊற்றி கொல கொலன்னு கலக்கி எடுத்துக்கலாம். காரபூந்தி செய்யறதுக்கு கடல மாவை இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கணும். இப்ப மிச்சரை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு வாணல்ல 1 லிட்டர் கடலெண்ணெய் ஊற்றி கடலெண்ணெயை சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ காரபூந்தியை செய்ய ஆரம்பிச்சிடலாம். மாவை இந்த மாதிரி புளி வடியில் போட்டு சின்ன சின்ன காரபூந்தியா சுட்டுக்கிட்டா சரியா இருக்கும். நம்ம கலக்கி வச்சிருந்த எல்லா மாவுலையும் காரபூந்தியை சுட்டு எடுத்துக்கலாம். இப்ப மிச்சருக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன முறுக்க சுட ஆரம்பிச்சிடலாம். நம்ம கட்டியா கலக்கி வச்சிருந்த மாவை இடியாப்ப அச்சில போட்டு சின்ன சின்ன முறுக்கா சுட்டுக்கலாம். நம்ம கலக்கி வச்சிருந்த எல்லா மாவுலையும் சின்ன சின்ன முறுக்கா சுட்டு எடுத்துக்கலாம். கடைசியா பெரிய அளவா இருக்க முறுக்கையும் கொஞ்சம் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருந்த வேர்க்கடலையை எண்ணெயில போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். வேர்க்கடலையை பொரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்ப பொட்டுக்கடலையை பொரிச்சு எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையும் இப்ப பொரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்ப நசுக்கி வச்சிருந்த வெள்ளை பூண்டுல மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் இது மூணையும் சேர்த்து நல்லா பிரட்டிக்கலாம். நல்லா பிரட்டியாச்சு. இந்த வெள்ளை பூண்டையும் எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். வெள்ளை பூண்டியும் நல்லா மொறுமொறுன்னு பொரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. கறிவேப்பிலை,
இப்போ கொஞ்சம் கறிவேப்பிலையையும் எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பச்சை பயிரில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு மூணையும் சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ பச்சை பயிரை எண்ணெயில் போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். பச்சை பயிரை பொரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்ப அவளையும் எண்ணெயில போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப அவள், பச்சை பயிறு, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, வெள்ளை பூண்டு, கருவேப்பிலைன்னு எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்ப பெரிய முறுக்கை சின்ன சின்னதா உடைச்சு விட்டுறலாம். இப்ப சின்ன முறுக்கையும் சின்ன சின்னதா உடைச்சு விட்டுறலாம். இப்ப நம்ம வறுத்து வச்சிருந்த வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, வெள்ளை பூண்டு, கருவேப்பிலை, பச்சை பயிர், அவில் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்த சாம்பார் பொடியும் சேர்த்துக்கலாம். இப்ப மிச்சரை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்ப எங்க பாட்டி கையால பாரம்பரிய முறையில செஞ்ச மிச்சர் இப்ப தயாராயிடுச்சு. உண்மையிலேயே கடையில வாங்குற மிச்சரை விட எங்க பாட்டி கையால இப்படி செஞ்சு கொடுக்குற மிச்சர் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.